பிரைஸ் எல்லாம். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் மாட்சிமையும் வல்லமையும் இப்போதும் எப்போதும் இன்றைக்கும் என்றைக்கும் ஆமென்றும் ஆமேன் என்றும் உண்டாவதாக இருப்பதாக. 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். வாசிக்கிற ஜெபத்தோடு கவனியுங்கள், தேவனுடைய வார்த்தைக்கு ஆதாரமாக. ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோட ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுங்கள். ஆமென். திரும்ப வாசிக்கிறேன். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோட ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். இந்த அருமையான 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கும் போது வேறு எந்த அப்போஸ்தலனும் சொல்லாத சில காரியத்தை இந்த அப்போஸ்தலனாகிய பேதுரு திரும்ப திரும்ப சொல்லுகிறதை பார்க்கும். இந்த பேதுருவின் புஸ்தகத்திலே நான் கண்டு ஆச்சரியப்பட்ட ஒரு காரியம் என்னன்னாக்கா, அந்த 15ஆம் வசனம் சொல்லுகிறது, அழைத்தவர் பரிசுத்தர், அப்புறம் நீங்க நடக்கையில பரிசுத்தராயிருங்கள், அப்புறம் நான் பரிசுத்தர், அப்புறம் நீங்கள் பரிசுத்தராயிருங்கள் என்று சொல்லி நிறைய பரிசுத்தத்தை குறித்து அவர் பேசுகிறார். பேதுருவின் ஜீவியத்தை பார்த்தாக்கா பரிசுத்தத்தை குறித்து பேசக்கூடிய தகுதி பேதுருவுக்கு கிடையவே கிடையாது. ஏனென்றால் ஆண்டவர் ஒன்று சொன்னால் இவர் ஒன்று செய்வார், மற்றவர்கள் பதில் சொல்லுவதற்கு முன்பு இவர் பதில் சொல்லுவார், அப்புறம் ஆண்டவரை மறுதளித்தவர், அப்புறம் ஆண்டவர் மீது சத்தியம் பண்ணினவர், ஆண்டவரும் வேண்டாம் ஊழியமும் வேண்டாம் என்று தூக்கி போட்டு விட்டு அவர் கடற்கரை நோக்கி மீன் பிடிக்க போனவர். இப்படி பேதுருவுடைய எதிர்மறை வாழ்க்கை என்பது நிறைய இருக்கும். ஆனா அப்படி எதிர்மறை வாழ்க்கை வாழ்ந்த ஒரு மனுஷன் பரிசுத்தம் 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 பரிசுத்தர் என்று அந்த புஸ்தகம் முழுவதும் பேசுகிறார் என்று சொன்னால், அதை வாசிக்கிற எனக்கும் அதை புரிந்து கொள்ளுகிற ஊழியக்காரனாய் இருக்கிற எனக்கும் அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது. அதே சமயத்துல இதே அப்போஸ்தலனாகிய சகோதர பேதுரு அந்த 22ஆம் வசனத்துல இன்னொரு ஆணித்தரமான வார்த்தை சொன்னார். ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி. அவர் குறிப்பிடுகிற வார்த்தையை பாருங்க, மாயமற்ற என்று சொல்லுகிறார். எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த மாயமற்றது என்றால் என்ன? இந்த மாயமற்ற என்றால் எதை குறிக்கிறது? ரோமர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 9வது வசனம். ரோமர் 12:9. உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். அல்லேலூயா. இந்த கடைசி காலத்துல நிறைய கிறிஸ்தவர்களுடைய, நிறைய கிறிஸ்தவ சகோதரிமார்களுடைய, ஏன் நிறைய ஊழியக்காரருடைய வாழ்க்கை கூட மாயம் உள்ளதாகத்தான் இருக்கிறது. மாயமற்ற ஊழியக்காரர்களை பார்ப்பது குதிரைக்கு முளைக்கிற கொம்பு போலதான். மாட்டுக்கு கொம்பு முளைக்கும், ஆட்டுக்கு கொம்பு முளைக்கும். ஆனா குதிரைக்கு எங்காவது கொம்பு முளைக்குமா? முளைக்காது.
அதுக்கு அப்படிதான் முளைச்சு பார்க்கணும்னா முடியாது. அதை போல இன்றைக்கு மாயமற்ற ஊழியக்காரர்கள் அல்லது மாயமற்ற வெளிப்படையான ஜீவியம் ஜீவிக்கிறவர்கள் யார், எங்கே இருக்கிறார்கள் என்று கேட்டால் அது கிடைப்பதிலும் அல்லது அறிவதிலும் முடியாத காரியமாய் இருக்கு. ஆனால் மாயமற்ற ஒரு வாழ்க்கை வாழ முடியுமா முடியாதா என்று பேதுருவினிடத்தில் கேட்டால் அவர் தெளிவாய் சொல்லுகிறார், ஏன் முடியாது, மாயமற்ற வாழ்க்கை உங்களால் வாழ முடியும் என்கிறார். அந்த மாயமற்ற வாழ்க்கை வாழணும்னா அதுக்கு என்ன அர்த்தமா? அதற்கு அப்போஸ்தலனாகிய பவுல் விளக்கம் கொடுக்கிறார். ரோமர் 12:9 உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக. நம்பர் 1, தீமையை வெறுத்து விடுங்கள். நம்பர் 2, நன்மையை பற்றி கொண்டிருங்கள். தீமையை வெறுப்பதும் நன்மையை பற்றி கொண்டிருப்பதற்கு பேர்தான் இந்த மாயமற்ற ஜீவியம். கர்த்தர் நல்லவே. அப்போ நாம் அடிக்கடி நம்ம ஊழியத்தில் சொல்லிக் கொடுக்கிற உபதேசத்துல ஒரு உபதேசம் என்ன? யாருக்கும் கூடுமான வரைக்கும் நாம் தீங்கு செய்யக்கூடாது. அதுல கூடுமான வரைக்கும் என்ற வார்த்தையை விட எப்போதுமே எந்த சூழ்நிலையிலும் நாம் தீமை செய்யக்கூடாது. ஆனா அதே வசனம் சொல்லுகிறது, நன்மையை பற்றி கொண்டிருங்கள். நன்மை எதுவோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எதுவோ, நீதி உள்ளவைகள் எதுவோ, நியாயமானவைகள் எதுவோ அதை பற்றி கொண்டிருங்கள். இந்த தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருக்கிறதுக்கு பேர் தான் மாயமற்ற வாழ்க்கை. ஒளிவு மறைவு இல்லாத ஜீவியம் என்பதற்கு தான் மாயமற்ற வாழ்க்கை. இந்த கடைசி காலத்துல அதுல குறிப்பா இன்றைக்கு இந்த 5ஆம் தேதி இந்த 4வது மாதம் இருட்டோடு ஜெபத்துக்கு வந்திருக்கிற எனக்கு மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஒரு மாயமற்ற ஜீவியம் உங்களால் வாழ முடியுமா அல்லது வாழ முடிந்திருக்கிறதா என்பதை யோசிங்க. எப்படியாகிலும் சிலர்த்தையாவது ஒளிவு இருக்குது, மறைவு இருக்குது. ஒன்று கூட்டி பேசுகிறோம் அல்லது குறைத்து பேசுகிறோம். நடக்காததை நடந்ததை போல சொல்லுகிறோம், நடந்ததை நடக்காததை போல அறிவிக்கிறோம். ஒரு அம்மா சொல்றாங்க, அவளை போய் நான் கேட்டேன்னு சொல்லி கேளுன்னு சொல்லி பயங்கரமா திட்டி இந்த சகோதரிட்ட சொல்லி அனுப்புறாங்க. இந்த சகோதரி அந்த அம்மாவை குறித்து சொல்லும் போது என்ன சொல்லணும்? வரும்போது அந்த அம்மா இப்படி பயங்கரமா திட்டி அனுப்புனாங்க, இந்த வார்த்தை சொல்லி திட்டுனாங்கன்னு சொல்லணும். ஆனா இந்த வந்த சகோதரி, மீடியேட்டரா இருந்த சகோதரி என்ன செய்யறாங்க? அந்த அம்மா சொன்ன வார்த்தை எதுவுமே சொல்லாம அவங்க உங்களை கேட்டாங்க, அவங்க உங்களை விசாரித்தாங்க. இப்ப என்ன நடக்கிறது? அவங்க சொன்ன வார்த்தையெல்லாம் சொன்னா இங்க வம்பும் தகராறும் சண்டையும் வரும் என்பது நல்லா தெரியும். அதற்காகத்தான் இங்க தேவப்பிள்ளை மறைச்சு உங்களை விசாரித்தார்கள் சொல்லுகிறார். ஆனா ஆண்டோட வசனம் என்ன சொல்லுது? இதுவே ஒரு மாயமுள்ள ஜீவியம் தான். என்னோட வேதம் சொல்லுது, உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லாததென்றும் சொல்லுங்கள். அப்படி சொல்லாவிட்டால் மிஞ்சினது எல்லாம் பாவத்தினால் நிறைந்திருக்கும். எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, மாயமுள்ள ஜீவியம் நமக்கு தயவு செய்து வேண்டவே வேண்டாம். மாயமுள்ள கிரியைகளுக்கும் வாழ்க்கைக்கும் நீங்கள் இடம் கொடுக்கவே கொடுக்காது. இப்ப நான் சொன்னேன், மாயமற்ற என்றால் என்ன அர்த்தம்? நம்பர் 1, தீமையை வெறுப்பது. நம்பர் 2, நன்மையை பற்றிக்கொள்ளும். சரி, இந்த தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொள்றதற்கு நான் என்னையா செய்யணும் அப்படின்னாக்கா, இந்த தீமையை வெறுக்கிறதுக்கும் நன்மையை பற்றி கொள்வதற்கும் ஆண்டவர் உதவி செய்கிறார். என்ன உதவி செய்கிறார் பாருங்க. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 6:6. கற்பிலும் அறிவிலும் நீடிய சாந்தத்திலும் தயவிலும் பரிசுத்த ஆவியிலும் மாயமற்ற அன்பிலும்.
இந்த மாயமற்ற ஒரு ஜீவியம் ஜீவிக்கணும், தீமை செய்யக்கூடாது, நன்மையை பற்றி கொள்ளணும்னா அதுக்கு ஒரே வழிதான் இருக்கிறதாக இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அந்த வழி என்னன்னா 2 கொரிந்தியர் 6:6 சொல்லுகிறபடி நல்ல பரிசுத்த ஆவியிலே ஜெபிப்பது. அதுதான் யூதாவின் புஸ்தகத்திலே ஆவியிலே ஜெபம் பண்ணி அப்படின்னு சொல்லும். பரிசுத்த ஆவியிலே ஜெபிக்கணும், பரிசுத்த ஆவியிலே நிரம்பணும், பரிசுத்த ஆவியானவரோடு ஐக்கியமும் உறவும் இருக்கணும். இந்த ஒரு அந்யோன்யம் நமக்குள்ள இருந்தாக்கா நாம் தீமையை வெறுப்போம், நன்மையை பற்றி கொள்ளுவோம். அப்போ ஆவியானவர் சொல்லுவார், இந்த என்னுடைய குமாரன் மாயமற்றவன், இந்த என்னுடைய குமாரத்தி மாயமற்றவள், ஒளிவு கிடையாது, மறைவு கிடையாது, பொய் கிடையாது, பித்தலாட்டம் கிடையாது, கூட்டி பேசுவது கிடையாது, குறைத்து பேசுவது கிடையாது, ஓசத்திரம் மாற்றி பேசுவது கிடையாது, கிரியையில விகற்பம் கிடையாது. இவன் உள்ளத உள்ளபடி பேசுவான், இருக்கிறத அப்படியே சொல்லுவான், எதுனாலும் வெளிப்படையா இருப்பான் அப்படின்னு கர்த்தரே சாட்சி கொடுப்பான். இதைத்தான் 1 பேதுரு 22 மாயமற்ற என்று பார்க்கிறோம். இந்த தேவ வார்த்தையின்படி ஒளிவு மறைவு இல்லாத நல்ல ஒரு மாயமற்ற சகோதரனாய் மாறுங்கள் தேவ பிள்ளைகளே, மாயமற்ற சகோதரியாய் மாறுங்கள் தேவ பிள்ளையே. கர்த்தர் உங்களை தம்முடைய மாயமற்ற சகோதர சிநேகத்திலே வளரச் செய்வாராம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இரண்டாவதாக இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் மன்னிக்கணும், இந்த அப்போஸ்தலனாகிய பேதுரு கொடுக்கிற கிருபையுள்ள ஒரு ஆலோசனையை பாருங்க. அந்த 1 பேதுரு 1:22 சொல்லுகிறது, சோதரம் ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து, ஆவியினாலே சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த சத்தியத்திற்கு நாம் கீழ்ப்படுகிறவர்களா இருக்க வேண்டும். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அப்படியானால் இந்த சத்தியத்திற்கு என்றால் என்ன அர்த்தம்? சத்தியத்திற்கு என்பது எதை குறிக்கிறதா இருக்கிறது? வேதத்திலே அழகான ஒரு கிருபையுள்ள வசனத்தை உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். 1 யோவான் புஸ்தகம் 3:19. 1 யோவான் 3:19. இதனாலே நாம் நம்மை சத்தியத்துக்கு உரியவர்கள் என்று அறிந்து நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக நிச்சயப்படுத்திக் கொள்ளுவோம். அல்லேலூயா. இந்த 1 பேதுரு 1:22 இரண்டாவதாக சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிற அந்த அனுபவம் எப்படி? சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறது எப்படின்னா, அந்த 1 யோவான் 3:19 அழகாய் சொல்லுகிறது, சோதரம் நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக நிச்சயப்படுத்திக் கொள்ளுவோம். அப்ப என்ன அர்த்தம்? மனுஷனுடைய இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. ஆனந்த திருக்குள்ளதும் கேடுள்ளதுமான இருதயத்தை ஆண்டவருக்கு முன்பா நிறுத்தி பார்த்தா, ஆண்டவருக்கு முன்பா அல்லது ஆண்டோட இருதயத்தோடு ஒப்பிட்டு பார்த்தாலே நம்முடைய இருதயத்துல என்ன மாயம் இருக்கிறது, எந்த கபடு இருக்கிறது, எந்த விதமான தீவினை இருக்கிறது, அல்லது எந்த அளவுக்கு ஜெபிக்கிறோம், எந்த அளவுக்கு பரிசுத்தமாய் இருக்கிறோம் என்பதை அந்த இருதயமே சொல்லிவிடும். அப்போ பேதுரு சொல்லுகிறபடி சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து என்று சொன்னால், தேவ ஊழியக்காரராகி நான் சொல்றேன், நீங்க சத்தியத்துக்கு கீழ்ப்படிவதற்கு முன்பாக முதலாவது கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். உங்க இருதயத்தை ஆண்டவருக்கு முன்பாக இந்த 1 யோவான் 1
சோத்திரம் 19வது வசனத்தின் 3ஆம் அதிகாரம் 19வது வசனத்தின்படி நீங்க உங்க இருதயத்தை ஆண்டவருக்கு முன்பாக நிச்சயப்படுத்திக் கொள்ளுங்க. என் இருதயத்துல ஒரு சலனம் இல்லை, என் இருதயத்துல ஒரு அயோக்கியத்தனமும் ஒரு அருவருப்பும் இல்லை, என் இருதயம் ஆண்டவருக்கு ஏற்றபடி இருக்கிறது, என் இருதயம் தேவனுடைய வாஞ்சையை நிறைவேற்றக்கூடியதா இருக்கிறது என்கிற ஒரு நிச்சயத்துக்குள் முதலாவது வந்தாலே நீங்க சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் மாறிவிடுவீர்கள். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. சரி, இந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படிதல் என்று சொன்னால் முதலாவது நம்முடைய இருதயத்தை தேவனுக்கு ஒப்பாக ஒப்பிட்டு பார்க்கணும் என்று ஆவியானவர் சொன்னார். இப்ப இரண்டாவதாக இந்த சத்தியத்துக்கு ஒரு மனுஷன் கீழ்ப்படுகிறவர் என்று சொன்னால் அதை எப்படி கண்டுபிடிப்பது? சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள்? அதன் அடையாளம் என்ன, ரூபம் என்ன? அதுக்கு வேதமே அழகான வழியை காண்பிக்கிறது. யோவான் சுவிசேஷத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 13வது வசனம். யோவான் 16:13. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். ஆமென். இந்த சத்தியத்துக்கு ஒரு மனுஷன் கீழ்ப்படுகிறானா இல்லையா, ஒரு மனுஷன் கீழ்ப்படுகிறானா இல்லையா என்பதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, அவங்களுக்குள் இருக்கிற ஆவியே முதலாவது சத்தியத்தின் ஆவியாகத்தான் இருக்கும். யோவான் 16:13. அவங்க ஆவியே சத்தியத்தின் ஆவியா இருக்கும். அல்லேலூயா. இரண்டாவது சோத்திரம், இவங்க சுயமா எதையுமே பேச மாட்டாங்க, சொந்தத்திலிருந்து பேச மாட்டாங்க. நம்முடைய இயேசுவின் வல்லமை ஊழியத்தை நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தா, அதுல குறிப்பா இந்த அறிவிப்புகள் கொடுக்கும் போது பார்த்தா நீங்க நல்லா கவனிக்கணும். அடிக்கடி சொல்லப்படுற வார்த்தை என்ன தெரியுமா? இது கர்த்தர் சொன்னார், இது ஆண்டவர் சொன்னார், அவர் சொன்னதுனால இதை சொல்றோம், ஆண்டவர் வெளிப்படுத்தினதுனால உங்களுக்கு அறிவிக்கிறோம். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட அறிவிப்பு கொடுக்கும் போது சொன்னேன், நாம் தினந்தோறும் ஆராதனை ஒன்று ஆரம்பிக்க போகிறோம், அது தேவனுக்கு சொல்லி அவர் கொடுத்த ஆலோசனைப்படி என்று சொன்னேன். அப்போ சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களுடைய அடையாளங்கள் என்னன்னா, முதலாவது அவங்க ஆவியே ஒரு சத்தியத்தின் ஆவியாத்தான் இருக்கு. இரண்டாவது, அவர்கள் சுயமாய் சொந்தமாய் எதையும் பேச மாட்டார்கள். ஆண்டவர்கிட்ட கேள்விப்படுறாங்க பாருங்க, ஆவியானவர் சொல்லுகிறதை காதுல கேட்கிறதாங்க பாருங்க. அந்த தேவனிடத்திலிருந்து கேள்விப்பட்டதையும் அந்த ஆவியானவர் சொன்னதை தான் அவங்க அப்படியே சொல்லுவாங்க. இது அவர்களுடைய மூணாவது அடையாளம். முதல் அடையாளம் அவங்க ஆவியே சத்தியத்தின் ஆவி. இரண்டாவது அடையாளம் அவங்க சுயமா பேச மாட்டாங்க. மூணாவது, கேள்விப்பட்ட எதையும் மறைக்க மாட்டாங்க. இவங்களுடைய நாலாவது அடையாளம் என்ன தெரியுமா? அதாவது சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறவருடைய நாலாவது அடையாளம் என்னன்னா, இவங்க அடிக்கடி வரப்போகிற காரியங்களை தான் பேசுவாங்க. நடந்ததெல்லாம் பேசி 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 இவர்கள் நேரத்தை வீணடிக்கவே மாட்டார்கள். இவர்கள் என்ன பேசுவாங்கன்னா, வரப்போகிற காரியங்கள், உலகங்களுக்கு வரப்போற முடிவு, நரகத்தை குறித்த வார்த்தை, பூமியின் இறுதி நாட்கள், கடைசி காலத்தில் அக்கினி, புகைக்காடு, புகை மண்டலம், சூரிய நிலை இருள், சந்திர நிலை மழுங்கல், இப்படி வரக்கூடிய காலத்தில் நடக்க போறதைத்தான் இந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறவர்கள் பேசுவார்களே தவிர, எனக்கும் சத்தியம் தெரியும், நானும் பிரசங்கம் பண்ணுவேன், நானும் ஊழியம் செய்வேன் என்று சொல்லி இந்த உழப்பறது அளப்பறது சோத்திரம் தன்னை வெளிப்படுத்துகிற கிரியை எல்லாம் இந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிற இடத்தில் இருக்கவே இருக்காது. அப்ப சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறவர்கள்
இந்த அருமையான வசனம் யோவான் 16:13 சொல்லுகிறபடி நல்ல சத்திய ஆவியில் நிறைந்திருப்பது, கர்த்தர் நல்லவர், சுயமாய் பேசாமல் இருப்பது, கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் சொல்லுவது, வரக்கூடிய காரியங்களை இனிமேல் நடக்க போவதை முன்கூட்டியே அறிவிப்பது. இதுதான் சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறவர்கள் ஜீவியத்தில் காணப்படுகிற 4 அடையாளம். இப்போ இந்த அடையாளங்கள்ல உங்க வாழ்க்கையில எது இருக்குது என்பது பாருங்க. உங்க ஆவி பரிசுத்த ஆவியா இருக்குதா அல்லது சத்தியத்தின் ஆவியா இருக்குதான்னு பாருங்க. இங்கே பரிசுத்த ஆவிக்கும் சத்தியத்தின் ஆவிக்கும் ஒரு விளக்கத்தை சொல்லுறேன். நீங்க ரட்சிக்கப்பட்ட புதிதிலே மனம் திரும்பின காலத்துல நீங்க பெற்றுக்கொள்வது பரிசுத்த ஆவியாய் இருக்க வேண்டும். நீங்க பரிசுத்த ஆவி பெற்ற பின்பு அது சில வாரத்திலேயோ சில மாதத்திலேயோ கொஞ்ச நாட்கள்லயோ அது அப்படியே சத்தியத்தின் ஆவியா மாறணும். ஆனா இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த சத்தியத்தின் ஆவிக்கும் பரிசுத்த ஆவிக்கும் வித்தியாசம் தெரியாததுனால எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி முத பெற்ற அந்த பரிசுத்த ஆவி பெற்றப்ப எப்படி இருந்தாங்களோ அந்த ஆவியை அப்படியே தான் வச்சிருக்காங்க. அந்த ஆவியில ஒரு மாற்றம் இல்லை. ஆனா கர்த்தருடைய ஊழியக்காரராக நான் சொல்லுகிறேன், நீங்கள் பெற்றது பரிசுத்த ஆவியா இருக்கட்டும், ஆனால் அந்த பெற்ற பரிசுத்த ஆவி உங்கள் காலத்திலே அது சத்தியத்தின் ஆவியாய் மாற வேண்டும். அப்பதான் நீங்க ஆவியிலே வளர முடியும், வசனத்திலே வளர முடியும், ஊழியத்திலே வளர முடியும். அந்த சத்தியத்தின் ஆவியே இல்லை. நான் அந்நிய வசனம் பேசுறேன், கையை தட்டுறேன், அவசரத்துல பரிசுத்தாவி வருகிறாரு சொல்லி அந்த பரிசுத்தாவியே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இந்த பரிசுத்தாவியானவருடைய இன்னொரு ரூபம் தான் சத்தியத்தின் ஆவி. பரிசுத்தாவியை குறித்து பைபிள் என்ன சொல்லுது? மாம்சமான யாவர் மீதும் பரிசுத்தாவியானவர் இறங்கினார். அப்ப பரிசுத்தாவி என்பது எல்லாருக்கும் பொதுவானது. உலகத்தான் வந்தாலும் கிடைக்கும், அவிசுவாசி வந்தாலும் கிடைக்கும், ரட்சிக்கப்பட்ட வந்தாலும் கிடைக்கும், ஜெபிக்கிற எல்லாரும் கிடைக்கும். ஆனா சத்தியத்தின் ஆவி உலகத்தானுக்கும் மற்றும் எல்லாருக்கும் கிடைக்காது. இந்த சத்தியத்தின் ஆவி யார்கிட்ட இருக்கும்னாக்கா கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் கர்த்தரால் நடத்தப்படுகிறவர்களுமான அவர்களுக்குள் மட்டும்தான் இந்த சத்தியத்தின் ஆவியானவர் இருப்பார். இந்த ரகசியத்தை தாங்க அந்த பேதுரு சொல்லுகிறார். இப்ப ஆரம்பத்திலே சொன்னேன், வேற எந்த அப்போஸ்தலனும் சொல்லாத காரியத்தை இந்த பேதுரு சொன்னார். ஒரு சாதாரண மீன் பிடிக்கிற மனுஷன், ஒரு படிப்பு அறிவு இல்லாத ஒரு மனுஷன், இயேசு உயிர்த்தெழுந்த போது கடற்கரையில டிரெஸ்ஸே போடாம நிர்வாணமா நின்றுட்டு இருந்த மனுஷன் இப்ப எதை பேசுறாரு? சத்தியத்துக்கு கீழ்ப்படிவதை குறித்து பேசுகிறார். இது எதை குறிக்கிறது? அந்த அப்போஸ்தலனாகிய பேதுருவினுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை காண்பிக்கிறது. இந்த காலை வேளையில கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய நான் கேட்கிறேன், உங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்துல நீங்க என்ன வளர்ந்திருக்கீங்க? எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கீங்க? ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ந்ததற்கு என்ன அடையாளம் இருக்கிறது? கர்த்தர் நல்லவன். பேதுருவின் ஆவி பரிசுத்தாவியா இருந்தது, இப்போ அது சத்தியத்தின் ஆவியா மாறிவிட்டது. அதனாலதான் அவரே சத்தியத்தை பேசுகிறவராகவும் சத்தியமாக நிருபத்தை எழுதுகிறவராயும் மாறினார். இந்த ஒரு வளர்ச்சி தான் நம்முடைய ஜனங்களுக்கு வரணும் என்று சொல்லி கர்த்தருக்குள் பிரயாசப்படு. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவர். ஆம், இந்த 1 பேதுரு 1:22 சொல்லுது, நம்பர் 1, மாயம் அற்றவர்களாய் இருங்கள். மாயம் உள்ளவர்களாய் ஒளிச்சி மறைச்சி கூட்டி குறைச்சி தசுத்திரம் திரைய போட்டு துணியை அகற்றி இப்படியெல்லாம் பண்ணுகிறவர்களாய் அல்ல. இயேசு சொன்னாரே, நான் தான் இயேசு, என்னை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி மாயமில்லாத அன்போடு தன்னை காண்பித்தாரே. அப்படிப்பட்ட ஒரு மாயமற்ற ஜீவியத்தை ஜீவிப்போம்.
இரண்டாவது சத்தியத்துக்கு கீழ்ப்படிதல். அதுதான் சத்தியத்தின்படி நடக்கிற அனுபவம். அந்த சத்தியத்தின்படி நடக்கிற ஒரு கிறிஸ்தவனா நாம் மாறுவோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். மூன்றாவதாக அந்த 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கு தேவனுடைய வார்த்தை சொல்லுது, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் சுத்த இருதயம் என்று பார்க்க. சுத்த இருதயத்தோடே. ஆம், எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்திலே சுத்தத்துக்கு எத்தனையோ ஓமைகள் இருக்குது. சுத்தமான தண்ணி இருக்குது, சுத்தமான காற்று இருக்குது, சுத்தமான ஆகாரம் இருக்குது, சுத்தமான உறவினர் பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஆனா இப்படி சுத்தத்துக்கு நிறைய இருக்கும் போது இங்க அப்போஸ்தலனாகிய பேதுரு என்ன சொல்ற பாருங்க, உங்க இருதயம் முதலாவது சுத்தமா இருக்க வேண்டும். சுத்த இருதயம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த சுத்த இருதயம் என்றால் என்ன? கர்த்தர் நல்லவர். இந்த சுத்த இருதயம் எதை குறிக்கிறதா இருக்கிறது? வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 22வது வசனம். 2 தீமோத்தேயு 2:22. அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுகளுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. அல்லேலூயா. எனக்கன்பானவர்களே, அருமையான அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறபடி மூன்றாவதாக நமக்குள் காணப்பட வேண்டியது சுத்த இருதயம். இந்த சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு சத்திரம் 2 பக்கங்கள் இருக்கு. என்ன 2 பக்கம்? அந்த 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுது, அன்றி பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுகிற உடனே. அப்போ இந்த சுத்த இருதயத்தாருக்கு 2 பக்கம் இருக்கு. என்னன்னா, ஒரு பக்கத்துல எப்ப பார்த்தாலும் பாலியத்துக்குரிய இச்சைக்குரிய அல்லது மோகத்துக்குரிய அல்லது அசுத்திரம் ஆசைக்குரிய ஒரு போராட்டம் வந்துகிட்டே இருக்கும். இத கொஞ்சம் நான் வெளிப்படையாகவும் சுத்திரம் சத்தியத்தின்படி பேசுறேன். நீங்க எந்த அளவுக்கு சுத்தமாக ஒரு மனுஷனாய் அல்லது எந்த அளவுக்கு தேவனுடைய ஊழியத்துல மட்டுமே கவனம் செலுத்துகிற தேவ பிள்ளையா நெருங்குறீங்களோ, ஆண்டவர்கிட்ட உறவாட விரும்புறீங்களோ, நீங்க தேடி எந்த ஸ்திரீகளையும் போகவே வேண்டாம். நீங்க தேடி எந்த ஆம்பளைக்காகவும் அலையவும் வேண்டாம். நான் உண்மையை சொல்றேன், நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க. நீங்க தேடி இவங்க இப்படி வருவாங்களா, அவங்க அப்படி பண்ணுவாங்களா, வளைய போடுவோமா, நம்ம ஆசையை காட்டுவோமான்னு பண்ண வேண்டியதில்லை. நீங்க கர்த்தருக்குள் இருந்தா போதும், தேவனுக்குரிய ஊழியத்தை நல்லா செஞ்சா போதும். உங்களை தேடி இந்த பாலியத்துக்குரிய இந்த இச்சைக்குரிய ஆண்கள் தானாகவே விரும்பி தேடி வருவாங்க. உங்களை தேடி அந்த ஸ்திரீகள் அன்பாகவும் பாசமாகவும் நீங்க இருக்கிற இடத்துக்கே வருவாங்க. ஏன்னாக்கா மற்றவருடைய இருதயம் போல உங்க இருதயம் கிடையாது. அந்த பாலியத்தினால் நிறைந்தவர்களுக்கும் இச்சையால் நிறைந்தவர்களுக்கும் உங்களை கண்டாலே அவர்களுக்கு ஒரு விதமான ஆசை வருது. ஏன் ஆசை வருதுன்னா, மற்றவங்களுடைய முகம் போல உங்க முகம் கிடையாது, மற்றவங்களுடைய பேச்சு போல உங்க பேச்சு கிடையாது, மற்றவங்க ட்ரெஸ் பண்ற மாதிரி நீங்க ட்ரெஸ் பண்றது கிடையாது, மற்றவங்க முகம் அழுக்கழிஞ்சிருக்கும், கோணல் மாணலா இருக்கும். மற்றவங்களுடைய ட்ரெஸ் ஏட்டிக்கு பூட்டியா இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும். மற்றவங்களுடைய பேச்சு சத்தமா பேசுவாங்க, கதறி பேசுவாங்க, இஷ்டத்துக்கு பேசுவாங்க. ஆனா நீங்க எப்படி இருக்கீங்க? உங்க முகமே நல்லா ரவுண்ட் அடிச்சு அழகா தேவ சாயலா இருக்கு.
அவங்களுக்கு உங்க மேல ஒரு இச்சையோ ஆசை வர்றதுக்கு காரணமே முதலாவது உங்க முகம், அது தேவ சாயல் உள்ள முகம். ரெண்டாவது உங்க வஸ்திரம், எல்லாரும் போடுற மாதிரி அழுக்கையும் கிழிசலையும் ஓட்டையையும் அல்லது நஞ்சது நீங்க போட மாட்டீங்க. ஐயோ யார பார்த்து அசிங்கமாயிரும், ஐயோ கர்த்தருடைய நாம தூசிக்கப்பட்டோம், ஆண்டவர் நல்ல ட்ரெஸ் கொடுத்துருக்காரு தூக்கி அதை போட்டுட்டு இல்லாட்டி கிழிசலுக்கு அடைச்சுக்கிட்டு நீங்க வெளியே வருவீங்க. இது அவங்க கண்ணுக்கு உறுத்தும். மற்றவங்க மாதிரி பண்ணலையே, இவங்க ட்ரெஸ்ஸே ரொம்ப மாதிரி டிஃபரெண்டா இருக்குது. அடுத்தது உங்களுடைய பேச்சு, மற்றவன் சத்தமா பேசுவான், கதறி பேசுவான், எச்சி துப்பிட்டே பேசுவான், இல்லாட்டி கெட்ட வார்த்தையும் நல்ல வார்த்தையும் கலந்து பேசுவான். உங்களை சாட்டை வச்சு அடிச்சாலும் உங்க வாயில அப்படி வார்த்தை வராது. நீங்க பேசுறதே பொறுமையா பேசுவீங்க, நீங்க பேசுறதே புன்முறுவலோடு சிரிச்சுக்கிட்டு பேசுவீங்க, நீங்க பேசும்போதே ஒரு சாந்தத்தின் தன்மை அதுல வெளிப்படும். இப்ப இதை பார்க்கும்போது பாலியத்தில் உள்ளவர்களுக்கும் இச்சையின்படி நடக்கிறவர்களுக்கும் மோகத்துக்காக அலைகிறவர்களுக்கும் உங்களை கண்ட உடனே தானாகவே ஒரு ஈர்ப்பு வரதான் செய்யும். அதனாலதான் சொன்னேன், இவர்களை தேடி நீங்க போக வேண்டாம், உங்களை தேடி அவர்கள் வருவார்கள். ஏன்னா உங்களுக்குள் ஆண்டவர் வச்ச இருதயமே சுத்த இருதயம். அந்த பாலியத்தில் இருக்கிறவர்களும் இச்சையில் இருக்கிறவர்களும் மோகத்தில் விரும்புகிறவர்களும் நிறைய இருதயத்தை பார்த்துட்டாங்க. எந்த மனுஷனுமே யோக்கியம் கிடையாது. நிறைய மனுஷிய பார்த்துட்டாங்க, எல்லாவளுமே கல்லியா இருக்க கல்லனா இருக்கிறான். இப்ப அவங்க பார்க்கிறாங்க, வாழ்க்கையில ஒரு முறையாவது நல்ல சுத்தமான எந்த தவறும் செய்யாத எந்த பாவத்துக்கு உட்படாத நல்ல மனுஷனோடு நல்ல மனுஷியோடு ஒரு வாழ்க்கையாவது வாழ்ந்து. இது சுத்த இருதயம் உள்ளவர்கள் தேடி போய் பாவம் செய்வது கிடையாது. அவர்களை தேடி நிறுத்துகிற, அவர்களை தேடி விரட்டுகிற, அவர்கள் இருக்கிற வீட்டுக்கும் அவர்கள் இருக்கிற இடத்துக்கும் அவர்கள் பிரயாணத்துக்கும் அவருடைய காரியத்துக்கும் நாடி வரக்கூடியது. அதனாலதான் நான் சொன்னேன், இந்த சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு ரெண்டு பக்கம் இருக்கு. ஒன்று, இப்படி தேடி வருகிற இச்சையும் மோகமும் ஆசையும் விருப்பமும். இன்னொரு பக்கம் இருக்கு பாருங்க, இந்த சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு. அந்த இன்னொரு பக்கம் என்ன? 2 தீமோத்தேயு 2:22 சொல்லுது, கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. அல்லேலூயா. ஒரு பக்கத்துல பாலியம், இச்சை, மோகம், ஆசை, பயங்கர விருப்பம். அப்படிப்பட்ட மனிதர்களும் மனுஷங்களும் உங்களை தேடி விரட்டுறாங்க, எப்படியாவது 2ல 1 பார்த்துடணும். ஆனா இன்னொரு பக்கத்துல ஆண்டவர் என்ன கொண்டு வந்திருக்காரு பாருங்க, நல்ல கர்த்தரை தொழுது கொள்ளுகிற தொழுகையின் வீரர்களை வைத்திருக்கிறார், தொழுகையின் வீராங்கனைகளை வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, யாருக்கு செஞ்சாலும் நீதியை மட்டும்தான் செய்யணும், அநீதி செய்யக்கூடாது என்கிற நல்லவர்கள் இருக்கிறார்கள். அப்புறம் விசுவாசத்துல பயங்கரமானவர்கள் இருக்கிறார்கள், சமாதானத்தின் வாழ்க்கை வாழுகிறவர்கள். இவங்கெல்லாம் இன்னொரு பக்கத்தில் இருக்காங்க. இப்போ சுத்தம் இருதயம் உள்ளவர்களுடைய இடது கை பக்கத்துல மோகம், பாலியம், இச்சை, ஆசை, எல்லாத்துக்கும் எந்த காரியத்துக்கும் எந்த இடத்துலயும் ஆயத்தம் பண்ண மாதிரி இருப்பாங்க. இன்னொரு பக்கத்துல தொழுகை, விசுவாசம், நம்பிக்கை, பரிசுத்தம், சமாதானம், அப்படி வாழ்கிறவர்கள். இப்ப கர்த்தர் கேட்கிறாரு, என் மகனே, என் மகளே, நீ பொய் சொல்லாமல் எனக்கு உத்தரவு சொல். சுத்த இருதயத்தை உன்னிலே நான் சிருஷ்டிக்க விரும்புகிறேன், சுத்த இருதயத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன். சுத்த இருதயம் வந்த உடனே நீங்க தேவதூதனாகவோ தேவனாகவோ மாறிவிட மாட்டீங்க. சுத்த இருதயம் வந்தாலோ சுத்த இருதயம் கிடைத்தாலோ உடனே இடது கை பக்கத்துல அப்படிப்பட்ட ஒரு பயங்கர உலகத்தின் கூட்டம் உங்களை தேடி வரும். இந்த பக்கத்துல தொழுகையும் நீதியும் நியாயமும் உள்ள நல்ல கூட்டம் வரும். இப்ப கர்த்தர் கேட்கிறாரு,
நீ கேட்கிற இல்லாட்டி நீ விரும்புற சுத்த இருதயத்தில் கொடுத்துறேன். ஆனா நீ சுத்த மார்க்கத்தானாகவே உன்னால் வாழ முடியுமா? சுத்த மார்க்கத்தானாகவே இருக்க முடியுமா என்பதை முதலாவது யோசியுங்கள். இதிலே ஒரு தீர்மானம் எடுக்காமல் நான் அந்த பாலியத்தை, அந்த மோகத்தை, அந்த விசுத்திர மாம்சத்தை அல்லது சரீர உறவை நான் வெறுப்பேன் என்கிற தீர்மானம் எடுக்காமல், அதிலே உறுதியாய் நிற்காமல் சுத்த இருதயத்தை தாரும் என்று கேட்பதும் அல்லது சுத்த இருதயம் எனக்கு கிடைக்கும் என்று நம்புவதும் அது மாயையிலும் மாயை. அப்ப என்ன செய்யணும்? இந்த சுத்த இருதயம் உங்களுக்கு கிடைக்கணும். கிடைச்ச சுத்த இருதயத்தை காத்து கொள்ளணும்னா யார் நல்ல கர்த்தரை தொழுது கொள்றாங்களோ அவங்க கீழ்த்தர ஜாதியா இருக்கட்டும், வேறு ஊரா இருக்கட்டும், இல்லாட்டி நம்மளுடைய ஐக்கியமே இல்லாத வேற சபையா இருக்கட்டும், நமக்கு இந்த ஐக்கியம், இந்த சபை, இந்த ஜாதி, அந்த ஊர்ல வேண்டாங்க. நமக்கு தேவை கர்த்தரை நல்ல கண்ணீரோடு தொழுது கொள்ளுகிறவர்கள் யார்? அவங்க நல்லவங்களா மட்டும் பாருங்க. கர்த்தரை தொழுது கொள்ளும் போது அவங்க பிரசன்ன நிரப்புதான் பாருங்க. உடனே அவங்களோட போய் கை கோர்த்து கர்த்தரை துதிக்க ஆரம்பிங்க. ரெண்டாவது, எந்த விதமான குற்றமும் பாவமும் செய்ய விரும்பாம நீதியை நடப்பிக்கிறவர்கள் சிலர் இருப்பாங்க. அவங்க வாயை திறந்தாலே நியாயத்தை மட்டும்தான் பேசுவாங்க, அநியாயத்தை பேசவே மாட்டாங்க. அதுலயே தெரிஞ்சுக்கலாம் அவங்க நீதியை நடப்பிக்கிறவர்கள் நீதிமான்கள். அவங்களோட உங்க அன்பை வைங்க. மூணாவது, விசுவாசம். எதுவுமே இல்லாத இடத்துல எனக்கு எல்லாம் கிடைச்சது பாருன்னு சொல்லி ஆண்டவர் கொடுக்கிற வரைக்கும் காத்திருக்கிறாங்க பாருங்க. அந்த விசுவாச வீரன், விசுவாச வீராங்கனை எங்க இருக்காங்களோ அவங்கள்ட்ட போய் அவங்க மடியில உட்காந்து உங்களுடைய விசுவாசம் எனக்கு கிடைக்க ஜெபிங்கன்னு சொல்லி அவங்க எப்படி விசுவாசிக்கிறாங்க, விசுவாசத்தினால எப்படி உலகத்தை ஜெயிக்கிறாங்க, விசுவாசத்துல எப்படி எல்லாத்தையும் பெற்றுக்கொள்றாங்கன்னு சொல்லி வாழ்க்கையின் பாடத்தை கற்றுக்கொள்ளுங்க. நாலாவது, நீங்க சுத்த இருதயம் உள்ளவர்களா இருக்கணும், அதை காத்து கொள்ளணும்னா சோத்திரம். அதே வசனம் கடைசியா சொல்லுகிறபடி கூடுமான வரைக்கும் நல்ல சமாதானமா இருங்க. இந்த சமாதானம் என்பது மற்றவர்களோடு சமாதானமா இருப்பதல்ல. முதலாவது உங்க இருதயமே ஒரு சமாதானமான இருதயமா இருக்கணும். அது கொந்தளிக்க கூடாது அல்லது வேதனைப்படக்கூடாது. உங்க இருதயத்துல சஞ்சலம் இருக்கக்கூடாது, பதிவாங்குகிற எண்ணம் இருக்கக்கூடாது. உங்க இருதயமே ஒரு நிம்மதி என்கிற அந்த சமாதானம் நிறைஞ்சதா இருந்தாக்கா நீங்க சுத்த இருதயம் உள்ளவர்கள். இப்படிப்பட்ட ஒரு சுத்தமுள்ள ஜீவியத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவாராம். இந்த சுத்தமுள்ள வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு தருவாராம். இந்த சுத்தமுள்ள ஒரு இருதயத்தை வைத்துக் கொண்டு உங்களை நல்ல தொழுகையின் வீரனாக, வீராங்கனையாக கர்த்தர் மாற்றுவாராக. நீதியை நடப்பிக்கிறவர்களாய் கர்த்தர் உங்களை சாட்சியாய் வைப்பாராக. கர்த்தர் நல்லவே, நல்ல விசுவாசத்தில் நிலைத்திருந்து உலகத்தை ஜெயிக்க தேவன் கற்றுக் கொடுப்பாராக. எல்லா காரியத்தையும் நீங்களும் சமாதானமாய் இருந்து உங்களோடு இருக்கிறவர்களின் சமாதானமாய் வைத்துக் கொள்ள என் கர்த்தர் உதவி செய்வார். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவர். இந்த 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல முதலாவது மாயமற்றவர்களாய் இருங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு அழகாய் சாட்சி கொடுக்கிறார். 2வது, சத்தியத்திற்கு கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லி சத்தியத்தின் ஆவியை குறித்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். 3வது, சுத்த இருதயம் என்பது எப்படிப்பட்டது என்பதை வசனத்தின் ஆதாரத்திலே நம்மை கொலை நடுங்க வைக்கத்தக்கதான அந்த சுத்த இருதயத்தை குறித்து கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். கடைசியாய் இந்த அப்போஸ்தலனாகிய பேதுரு நம்முடைய ஜனங்களுக்கு சொல்லுகிற 4வது ஆசீர்வாதம் அல்லது 4வது ஆலோசனை என்ன தெரியுமா?
அந்த 1 பேதுரு 2:22 கடைசி பகுதி சொல்லுகிறது, ஓ சுத்திரம், ஊக்கமாய் அன்பு கூறுங்கள், ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு அன்பு கூறுதலுக்கு குறைவே கிடையாது, சொல்கிறோம். ஆனால் அந்த அன்பு கூறும்போது எப்படி அன்பு கூறணுமா? ஊக்கமாய் அன்பு கூறணும். சரி, இந்த ஊக்கமாய் அன்பு கூறணும் அப்படின்னாக்கா கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இந்த ஊக்கமான அன்பு கூறுவதற்கு நம்ம என்ன செய்யணும்? யாக்கோபின் புஸ்தகம் 5:16. யாக்கோபு 5:16. நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்கு ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலன் உள்ளதாய் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறாரே, 4வதாக ஊக்கமாய் அன்பு கூறுங்கள் சொல்லி. அந்த ஊக்கமான அன்பு கூறுதல் என்றால் என்ன அர்த்தமா? முதலாவது இவர்கள் என்ன செய்வார்கள்? ஒருவர் குற்றத்தை ஒருவர் அறிக்கையிடுவார்கள். நான் தெரியாம பேசிட்டேன், நான் அப்படி பேசி இருக்க கூடாது, நான் தான் பேசிட்டேன், நீ அதை பெருசா எடுத்துக்காத, மன்னிச்சிரு, இதோ முன்னாடிதான் இருக்கிறேன், இப்ப மன்னிச்சிருன்னு கேட்பாங்க. தங்கள் குற்றத்தை அவங்க மறைக்கவே மாட்டாங்க. ஏன்னாக்கா அவங்க யார் தெரியுமா? கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், ஊக்கமாய் அன்பு கூறுகிறவர்கள். இவங்களுக்கு பாவத்தை மறைச்சி தெரியாது, குற்றத்தை மறைக்க தெரியாது, தங்களுடைய மீறுதலை மறைக்க தெரியாது. ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிடுவார்கள். ஒருவேளை தன்னுடைய சிநேகிதன் அல்லது தன்னுடைய சிநேகிதி தன்னை மன்னிக்காட்டி பரவாயில்ல, நான் போய் சொல்லிடுவேன், நான் இணங்கிடுவேன், போய் அவங்ககிட்ட என் காரியத்தை தெரிவித்துருவேன். அதுதான் ஊக்கமான அன்பு கூறுகளிடத்தில் காணப்படுகிற நல்ல அறிக்கையிடுதல். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. கடந்த சில நாளுக்கு முன்பாக கூட 1ஆம் தேதி நினைக்கிறேன், ஆண்டவர் சொன்னார், சகோதரிடத்தில் அன்பு கூறுங்கள் சொல்லிட்டு எந்தெந்த இடத்துல யார் யாரு எப்படி அன்பில்லாதவர்களா இருக்கிறோம், எங்கெங்க போய் இணங்கி போய் எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்கணும் என்பதை 1ஆம் தேதியே கற்றுக் கொடுத்தார். இன்னைக்கு திரும்ப சொல்லுகிறார், நீங்க நல்ல ஊக்கமான அன்புள்ளவர்களா மாறணும் அப்படின்னா முதலாவது ஒருவர் குற்றங்களை ஒருவருக்கு அறிக்கையிடுங்கள், ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிடுங்கள். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்ல. இந்த ஊக்கமாய் சொத்திரம் அன்பு கூறுகளிடத்தில் காணப்படுகிற 2வது அடையாளம் என்ன தெரியுமா? அந்த யாக்கோபு 5:16 சொல்லுகிறது, ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுவார்கள். அல்லேலூயா. இது எவ்வளோ பெரிய அருமையான ஒரு சத்தியம் பாருங்கள். இயேசுவுக்கு ரொம்ப பிடிச்சதே இதுதானே. ஒருத்தருக்காக ஒருத்தர் ஜெபிக்கிறது, ஒருத்தருக்காக ஒருத்தர் ஸ்தோத்திரம் பண்றது, ஒருத்தருக்காக ஒருத்தர் திறப்பில் நிக்கிறது தானே ஆண்டவருக்கு பிரியம். அப்போ ஊக்கமா அன்பு கூறுகிறவர்களுடைய முதல் அடையாளம் அவர்கள் ஒருவருக்கொரு குற்றங்களை அறிக்கையிடுவார்கள். 2வது இவர்கள் ஒருவருக்காக ஒருவர் நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. இதுதாங்க அந்த ஊக்கமான அன்புக்குரிய அருமையான 2வது அடையாளம். ஒருவருக்கு ஒரு ஜெபம் பண்ணுவாங்க. 3வது இந்த ஊக்கமான அன்புள்ளவர்களுடைய 3வது அடையாளம் என்ன தெரியுமா? இவங்க என்னைக்கு ஒருவருக்கு ஒரு அறிக்கையிட ஆரம்பிச்சாங்களோ, என்னைக்கு ஒருவருக்கு ஒரு ஜெபிக்க ஆரம்பிச்சாங்களோ, அதை பார்க்கிற ஆண்டவே அவர்களை அப்படி நீதிமாட்டியாய் மாற்றி விடுவார். ஆண்டவரே அவர்களை நீதிமானாய் மாற்றி விடுவார். அந்த நீதிமானாய் மாற்றின பின்பு அவர்கள் எப்படி ஆவார்கள்? அவர்கள் நல்ல பலன் உள்ளவர்களாய் மாறி விடுவார்கள். அல்லேலூயா. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த அருமையான தேவ மனுஷன் அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிற இந்த கிருபையுள்ள ஆலோசனையிலே 4வதாக
ஊக்கமாய் அன்பு கூறுங்கள், ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த ஊக்கமாய் அன்பு கூறுவதை குறித்து இன்னும் ஒரு வசனத்தை உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். 1 பேதுருவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 1 பேதுரு 4:8. எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருங்கள், அன்பு திரளான பாவங்களை மூடும். அல்லேலூயா. ஓ, இந்த ஊக்கமான அன்புள்ளவருடைய அடுத்த அடையாளம் என்னன்னா, அன்பு திரளான பாவங்களை மூடும். அப்போ மற்றவர்கள் செய்த குற்றங்களையே பேசி, மற்றவருடைய தவறுகளையே சொல்லி, மற்றவருடைய இயலாமையே அறிவித்துக் கொண்டிருக்கிற அனுபவத்திலிருந்து ஆண்டவர் அவர்களை நூறத்தனையா விடுதலையாக்கி, ஓ கர்த்தர் நல்லவன், அவர்களும் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் கர்த்தர் மாற்றுகிறார். எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த அப்போஸ்தலனாகிய பேதுரு சொன்ன இந்த அருமையான சத்தியம் எவ்வளவு தெளிவாயிருக்கிறது, எவ்வளவு உறுதியாயிருக்கிறது. ஆனபடினால் இன்றைக்கு கர்த்தர் பேசினபடி, நம்பர் 1, மாயமற்றவர்களாய் இருங்கள். நம்பர் 2, ஓ சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் இருங்கள். நம்பர் 3, சுத்த இருதயமுள்ளவர்களாய் இருங்கள். ஓ கர்த்தர் நல்லவே. நம்பர் 4, ஊக்கமாய் அன்பு கூறுகிறவர்களாய் இருங்கள். இந்த 4 காரியத்தின்படி என் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த அதிகாலை இருட்டோட ஜெபத்துக்கு ஆரம்பத்திலேயே வந்தவர்களுக்கும் சரி, இடையில வந்தவர்களுக்கும் சரி, இப்ப கடைசியா வந்தவர்களுக்கும் சரி, எல்லாருக்குமே இந்த தேவனுடைய நித்திய கிருபையின் ஆசீர்வாதம் உண்டாகிறது. எல்லாருக்குமே மகிமையின் தயவை கர்த்தர் கொடுத்தருளுகிறார். ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இரக்கம் பாராட்டுகிறார். எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, அன்பின் அருமையான அப்போஸ்தலனாகிய பேதுரு கற்றுக் கொடுத்ததை போல, நம்பர் 1, நான் மாயம் அற்றவனாய் மாயமற்றவளாய் இருக்க வேண்டும் ஆண்டவரே. நம்பர் 2, சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிற மகனாக மகளாக என்னை மாற்றுங்க ஆண்டவரே. சுத்த இருதயத்தை காத்துக்கொள்ள நீதிமான்களோடும் பரிசுத்தவான்களோடும் இருக்க எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. 4வதாக, ஊக்கமாய் அன்பு கூறுகிற அந்த பாத்திரவானாய் பாத்திரவதியாய் என்னை மாற்றுங்க என்று சொல்லி ஒப்பு கொடுத்து எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினாலே எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்ரம் 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 ஐயா. ஹalleluya hallelujah hallelujah. ரிபலகா டகதட கந்தோ டகதட பக்கா லபலப லபக்கா ரபலப கக்கக்கரதியா. இன்றைக்கு சில சத்தியத்தை ஆவியானவர் வெளிப்படையாய் பேசி இருக்கிறார். சில வெளிப்பாடுகளை வெளியரங்கமாய் கர்த்தர் பேசி இருக்கிறார். சில பேச கூசுவதும் சில சொல்லுவதற்கு தயங்குவதுமான காரியங்களை இங்கு ஆண்டவரோ வெளியரங்கமாய் பேசி இருக்கிறார். இந்த சத்தியத்தின்படியே உங்கள் ஜீவியம் மாறுவதாக. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தின்படி நல்ல மாயமற்ற ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் உங்களுக்கு இந்த காலை வேளையிலே கொடுத்தருளுகிறார். 2வதாக, நல்ல சத்தியத்தின்படி நடக்கிற, சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிற, சத்தியத்தின் ஆவியை உடையவர்களாய் ஆண்டவர் உங்களை மாற்றுகிறபடினாலே வாய்களை திறந்து கைகளை தட்டி ஆவியில நிரம்பி எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணோம். இந்த அதிகாலை நேரத்திலே, இந்த காலை வேளையிலே சத்தியத்தின் ஆவியினாலே நிரப்பும் ஆண்டவரே. பழமையான பரிசுத்த ஆவியினால் அல்ல, பரிசுத்த ஆவி ரட்சிக்கப்பட்ட போது நான் பெற்றுக்கொண்டதை இப்போதோ தேறின புருஷனாய் தேறின ஸ்திரியை மாற்றினேன். அந்த
சத்தியத்தின் ஆவியினாலே இதோட ஜனங்களை நிரப்புவீராக. சத்தியத்தின் ஆவியினாலே கர்த்தர் ஆட்கொள்ளுவீராக. சத்தியத்தின் ஆவியினாலே தேவனுடைய பிள்ளைகளை தொடுவீராக. இயேசுவின் நாமத்தினாலே நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே ஆண்டவரே. மூன்றாவதாக சுத்த இருதயம் உண்டாவதாக. பாலியலுக்கும் இச்சைகளுக்கோ மோகங்களுக்கோ அந்த மாம்சத்துக்கோ ஓசத்திரம் நிறுத்தி வருகிற எல்லா ஸ்திரீகளுக்கும் ஆண்களுக்கும் ஸ்திரீகளுக்கோ விலக்கிவோட தப்பிவோட தேவன் உதவி செய்வீராக. சுத்த இருதயம் இன்றைக்கு சிருஷ்டிக்கப்படுவது மாத்திரம் அல்லாமல் அந்த சுத்த இருதயத்தை காத்துக்கொள்ள நல்ல நீதிமான்களோடு, நீதியை நடப்பிக்கிறவர்களோடு, நல்ல தொழுது கொள்ளுகிறவர்களோடு, அதர் விசுவாச மார்க்கத்தில் நடக்கிறவர்களோடு, நல்ல சமாதானம் உள்ளவர்களோடு ஜீவிக்கிற அந்த ஜீவியம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, அன்பு ஊக்கமான அன்பு கூறுகிறவர்களாய், அந்த ஊக்கமான அன்பு என்பதே ஓ கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. நல்ல வெளியிறங்கமான ஒரு குற்றத்தை ஒருவர் அறிக்கையிடுவதல்லவா? ஓ சத்திரம் ஒருவருக்காக ஒருவர் ஜெபிப்பதல்லவா? ஓ சத்திரம் ஒருவரை ஒருவர் பலத்தினால் தாங்குவதல்லவா? இந்த நல்ல உடன்படிக்கை அந்த பிள்ளைகளுக்குள் உண்டாவதாக. இந்த நல்ல சத்திய மார்க்கம் அந்த பிள்ளைகளை ஆட்கொள்ளுவதாக. நன்றி பிதாவே, நன்றி பிதாவே. நீ ஜெபத்தை கேட்டதற்காக ஒருதோ பிள்ளைகளை வேதத்தின்படியும் சத்தியத்தின்படி மாற்றும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.